அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கலைவாணி அகாடமி கோனார் பொதுத்தமிழ் எங்களிடம் புத்தகம் கிடைக்கும். கோனார் பொதுத்தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்டு புத்தகம். டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பேஸ்டு இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், அடுத்தது பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிவும் தமிழ் தொண்டு. அப்போ சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்ல 4 கொஸ்டின் கேட்டாங்க, இணை எழுத்துக்களில் கொஸ்டின் கேட்டாங்க, சுட்டு எழுத்துக்களில் கொஸ்டின் கேட்டாங்க, வினா எழுத்தில் 2 கொஸ்டின் கேட்டாங்க, ஒருமை பன்மையில் கொஸ்டின் கேட்டாங்க, அகர வரிசையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வினை எச்சம், வினையாளன் பெயர், பெயர் எச்சம், இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது இந்த லகர வேறுபாடு, மயங்கோலி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது மருவு சொற்கள்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க, மரபு தொடர்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க, இளமை பெயர் அவுட் ஆஃப் சோர்ஸில் போனாங்க. இதில் இப்போ தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் நிறுத்தற்குறியில் 3 கொஸ்டின் கேட்டாங்க, கலைச்சொற்களில் 13 கொஸ்டின் கேட்டாங்க, வாசித்து புரிந்து கொள்ளும் திறனில் பார்த்தீங்கன்னா அதில் பத்தி கொடுத்து பாரா ஒரு 5 கொஸ்டின், அது எளிமையாக தான் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓமை தொடரில் கொஸ்டின் கேட்டாங்க, மரபு தொடரில் கொஸ்டின் கேட்டாங்க, பழமொழியில் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த ஏரியாவில் நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டாங்க. எளிய மொழிபெயர்ப்பு அவுட் ஆஃப் சோர்ஸு, இலக்கியம் தமிழ் அறித்தோம்னா 14 கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ அவங்க 2025 குரூப் 4 கடினமாக இருந்தது கொஸ்டின். இந்த புத்தகத்திலேருந்து 70 மதிப்பெண்கள் 70+ போயிட்டாங்க. டிஎன்பிசி அந்த 2025 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 24 வினாக்கள் புக்கிலேருந்து நேரடியாகவும் 38 கொஸ்டின் சிந்திச்சு போடுற மாதிரியும், அடுத்து ஒரு 32 கொஸ்டின்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டாங்க. ஆனால் சிலபஸ் தான் அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, சிலபஸ் ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டாங்க. எங்கே போனாங்க? சொல்ல அகராதியிலேருந்து சொல்லும் பொருள்லேருந்து 5 கொஸ்டின், அடுத்தது கலைச்சொற்களில் ஒரு 13 கொஸ்டின், மரபு தொடரில் அவுட் ஆஃப் சோர்ஸ், இளமை பெயர் தொல்காப்பியம் பொருளதிகாரத்துலேருந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டாங்க, பழமொழி அவுட் ஆஃப் சோர்ஸ், ஓமை தொடர் அவுட் ஆஃப் சோர்ஸ், இந்த மாதிரி நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டாங்க. அடுத்தது பொது அறிவு புத்தகம். இப்போ கலைவாணி அகாடமி நம்மளுடைய இலக்கணம், பொது அறிவு, மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போடுறோம். 500 rupees தான் உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே, புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு டெஸ்ட் இலக்கணம் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து பயிற்சி அளிக்கப்படும். மேக்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக ஃபண்டமெண்டல்லேருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஆர்எஸ் அகர்வால் ப்ளஸ்ஸு ஸ்கூல் புக்கு, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். 500 rupees புத்தகங்கள் எங்களிடம் கிடைக்கும். பொதுத்தமிழ் இலக்கணம், கொஸ்டின் பேங்க்கு. பொது அறிவு பார்த்திங்கன்னா அவங்க கூற்று காரணம் கேட்குறாங்க, கால வரிசைப்படுத்தி கேட்குறாங்க, பொறுத்துக்க கேட்குறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா தவறான இணை, சரியான இணை, இந்த மாதிரி மாற்றி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும். ஏன்னா அவன் ஒரு கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கொடுக்குறான். இது ஷார்ட் நோட்ஸு. உங்களால் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க முடியலன்னா இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டு இருக்குது. அதாவது பொது அறிவியல், இந்தியாவின் புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியில், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாடு வரலாறு மரபு மற்றும் பண்பாட்டு இயக்கம், தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம். ஷார்ட் நோட்ஸ் தான், ஒரு பேஜ் தான் இருக்குது. சிந்திச்ச மொழி நாகரிகமாக ஒரு பேஜ் தான் இருக்குது. ஒரு பேஜில் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துடலாம். நீங்கள் ஷார்ட் நோட் எடுக்கணுன்னா இதில் ஃபுல்லாகவே ஷார்ட் நோட்ஸ் தான். சயின்ஸ் இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது, சிந்திச்சா மொழி நாகரிகம் பாருங்கள், டாபிக் வைஸ் சிலபஸ் பேஸ்டு புத்தகம் இருக்குது. சிந்திச்சா மொழி நாகரிகமாக ஒரு A4 ஷீட், குப்த பேர், திரும்ப ஒரு 3 மாதத்தில் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு ரிவிஷனுக்கு போயிடலாம், எக்ஸாம் இது டெஸ்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் சிலபஸ் படிக்கிற நிறைய புத்தகத்தை வாங்கி ஷார்ட் இல்லாமல் நிறைய படிக்க உங்களால் சிலபஸை முடிக்க முடியுது, வேலையும் வாங்க முடியுது. அப்போ சிம்பிளாக இருக்கணும், ஷார்ட் நோட்ஸ் புத்தகம் இருக்கணும், நம்ம டெஸ்ட்டு போடணும். அப்போ ஒரு 1/2 hour படிக்கணும், 1/2 hour டெஸ்ட் பண்ணணும். டெய்லியுமே இந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். நாங்கள் கலைவாணி அகாடமி இந்த புத்தகம் ப்ளஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம். மேக்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ், ஜிஎஸ் எல்லாமே பயிற்சி அளிக்கப்படும். இந்த பயிற்சி வகுப்புக்கு 500 rupees தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்க்கு, கோனார் பொதுத்தமிழ் கொஸ்டின் பேங்க் பார்த்திங்கன்னா 1180 கொள்குறி, டிஎன்பிசியில் கேட்குற மாதிரியே கொள்குறி வினாவில் டாபிக் வைஸ் இருக்குது. ஸ்கூல் புக்கு 6வதுலேருந்து இணை எழுத்துக்களா
அந்த கொஸ்டின்ஸ் வரும். அந்த இணைய எழுத்துக்கு சம்மந்தமான ஒரு 20 கொஸ்டின் இந்த மாதிரி டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது 2012 2024 வரையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி நடத்துகிற ஒவ்வொரு வினாக்களும் ப்ரீவியஸ் பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கொஸ்டின் பேங்க் எங்களிடம் கிடைக்கும். பாலிட்டி, அடுத்தது ஐஎன்எம், இந்தி, அடுத்தது ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேங்க்ஸ் இருக்குது எங்களிடம். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் இருக்குது. அழகாக இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்தது மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து மொத்தமாக மேக்ஸு, பொது அறிவு, அடுத்தது தினந்தோறும் 1/2 hour கிளாஸு, 1/2 hour பயிற்சி. மேக்ஸு, பொது அறிவு, அடுத்தது தமிழ், இலக்கணம் புத்தகமும் கிடைக்கும். டெஸ்ட்டு பேட்சு 500 rupees ஒன்லி. இந்த கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி 2025 9 எக்ஸாம் நடத்திருக்காங்க. அடுத்தது டெட் எக்ஸாம் அந்த ஒரு ஒரிஜினல் வினாத்தாள் உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்துருக்குறோம். இதில் இப்படி ஷார்ட் நோட்ஸ் உங்களால் இதில் 3 அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வாங்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு சிலபஸ், அதாவது ஷார்ட் நோட்ஸும் எடுத்துருவீங்க, சிலபஸும் கவர் பண்ணிவிடுங்க, பயிற்சி எடுத்துருவீங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மாடுகள் மேய்ந்தது சரியான தொடரை கேட்குறாங்க, பறவைகள் பறந்தது, அடுத்தது மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தனன்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சரியான தொடர் ஒருமைப்பன்மையில் கொஸ்டின் வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கணும், பார்த்தவொடனே கண்டுபிடிக்கணும். ஒருமைப்பன்மை இது. சரி, மாடுகள்னா பன்மை. அப்போ பன்மை வந்தால் ஒருமை வந்தால் என்ன முடியணும், பன்மை வந்தால் என்ன முடியணும் உங்களுக்கு தெரியணும். இலக்கணம் மேக்ஸ் மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல எழுதி வச்சுக்கணும். தூ வந்தால் ஒருமை, நான் வந்தால் பன்மை. அப்போ மாடுகள் மேய்ந்தது, மாடுகள் பன்மை, மேய்ந்தது. அப்போ பன்மை வந்தால் நான் வர மேய்ந்தன. அப்போ இது தவறான ஆன்சர். பறவைகள் பறவைகள் என்பது பன்மை, பறந்தது பறந்தன வரணும். மரம் வளர்ந்தன, மரம் என்பது ஒருமை வந்தால் தூ வளர்ந்தது. அப்போ செடி கொடிகள் காற்றில், செடி கொடிகள் பன்மை, காற்றில் அசைந்தன சரியான ஆன்சரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இந்த மாதிரி விளக்கமாக எழுதி உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். ரைட்டுங்களா? கலைவாணி அகாடமி இந்த மாதிரி ஒரிஜினல் வினாத்தாளில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கொஸ்டின், 4 ஆப்ஷன், உங்களுக்கு 15 வினாத்தாள் வருது. 15 வினாத்தாள் ஒரு 4 ஆப்ஷன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொஸ்டின் மேலே இருக்குது மேக்ஸை தவிர. அப்போ இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சிங்கனாலே நல்ல நாலேஜ் பயிற்சி வந்துடும். உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ரைட்டுங்களா? இந்த புத்தகம் வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.